Praise the Lord. இன்றைக்கு உங்களோட கூட ஒரு காரியத்தை, மிக முக்கியமான ஒரு காரியத்தை பேச நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து அநேக காரியங்களை, அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவைகளில் மிக முக்கியமான 2 காரியங்கள், அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ரட்சிப்பு. தகுதியில்லாத நம்மை, சாபத்திலையும் பாவத்திலையும் தேவனுடைய அன்பு இல்லாமல் இருந்த நம்மை ஆண்டவர், அதாவது மரித்து போயிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தால நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டார். Through his blood, அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாய் நமக்கு மீட்பு, பாவ மன்னிப்பு, எல்லா சாபங்கள் நீக்கப்பட்டு நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு மகா பெரிய தயவை பாராட்டினார். இது முதல் காரியம். 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு கொடுத்தது. இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 14th chapter 14ஆம் அதிகாரம் வசனம் 16 படிக்கும்போது, and I will pray the Father and he will give you another helper that he may abide with you forever. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் அவர் நமக்கு செய்தார் என்று சொன்னால், 1 ரட்சிப்பு, அவர் இரத்தத்தின் நிமித்தமாய் நமக்கு கிடைத்தது. 2வது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால், அவர்தான் தேவனுடைய வல்லமை. Holy Spirit is the power of God. We worship a Trinity God. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் திரியேக தேவனை ஆராதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராய் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது தேவனுடைய அந்த வல்லமையை தான் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு தந்தார். நீங்க ஆதியாகமம் 1 அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் ஒழுங்கு இல்லாதபடி இருந்தது, இருள் ஆழத்தின் மேல் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனா அதே வசனத்துல தேவ ஆவி ஆனவர் அந்த இருளின் மேல், ஒழுங்கு இல்லாத அந்த காரியத்தின் மேல் அவர் அசைவாடினார் என்று பைபிள்ல மிகவும் தெளிவாய் போட்டிருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நபராயிருக்கலாம். அநேக பலவீனங்கள், அநேக சோர்வுகள், அநேக தடவை விழுந்து போன ஒரு அனுபவத்தை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன், நீயும் நானும் பெற்றிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமை, சகலத்தையும் உருவாக்கக்கூடியவர், சகலத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அந்த ஆவியதான் தேவன் நமக்கு தந்தார். இது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், தேவன் பாவத்துல மரித்து போயிருந்த நம்மை, பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ள அவர் இரத்தத்தால நமக்கு மீட்பை தந்தார். மீட்பை தந்த நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பிசாசினுடைய உபத்திரங்களா இருக்கலாம், அல்லது வேற எந்த ஒரு வல்லமை நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை, குடும்பம் விழுந்து செதறி போகாதபடி, உடைந்து போகாதபடி, தோல்வியை நீனம் தழுவாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்தார். மீட்டு கொடுத்த இந்த வாழ்க்கையை இதே உலகத்துல ஜெயமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். இப்ப வாசித்த இந்த வசனம் ஹெல்பர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஹெல்பர் அதாவது நமக்கு உதவி செய்கிறவர். எங்க நம்மளால முடியலையோ அங்கெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த சூழ்நிலை உதவி தேவையா இருக்குதோ, இங்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்குமே, யாராவது எனக்கு கொஞ்சம் தூக்கி விட்டா நல்லா இருக்குமே, இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருக்குதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லா காரியங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் மீட்டு கொடுத்த இந்த வாழ்க்கை, இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியில நீ இன்னும் அதிகமாய் வளர வேண்டும்.
பரிசுத்த ஆவியோடு கூட ஒரு ஐக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். Every day in our life, just have a connection with Holy Spirit. Walk with the Holy Spirit. பைபிள் சொல்லுது, ஆவியிலே நிரப்பப்பட்டு ஆவியினால நடத்தப்படுகிறவன் எவனோ அவன் நிச்சயமாய் தோத்து போவது இல்லவே இல்லை. We should be filled with the Holy Spirit and led by the Holy Spirit. அப்போது இந்த உலக சரீர பாவ இச்சைகளை நாம் நிறைவேற்றாதபடிக்கு இருப்போம். ஆவிக்கு ஏற்றவனமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பிழைப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறும். குடும்பத்தின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறும். Just believe and imagine that you have a helper. That helper is the power of God. உங்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு நபர் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் யார் என்றால் அவர்தான் தேவனுடைய வல்லமை. சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உருவாக்குறவர், இல்லாததை இருக்கிற வண்ணமாய் உருவாக்குறவர். மரித்த இயேசுவை கூட உயிரோடு கூட எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கு மரித்த சூழ்நிலைகளை ஆவியானவர் அவைகளை உயிரோடு கூட எழுப்பாராக. God bless you. Have a nice day.